அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம். இன்றைய திருக்குறளும் மென்பொருளும் அதிகாரம் தகை அணங்கு உறுத்தல் குறள் எண் 1090. உண்டார் கண் அல்லது அடுநரா காமம்போல் கண்டார் மகிழ் செய்தல் என்று. கள் குடிக்கும் பொழுது மது குடிக்கும் பொழுது குடிப்பவர்களுக்கு மட்டும்தான் அது மகிழ்ச்சியை தரும். ஆனால் காமம் மட்டும்தான் கண்டவர்களுக்கும் மகிழ்ச்சியை தரும். ஓல்ட் வைன் would give pleasure to those who drink that, but the love and lust will give pleasure to those who see. என் துழிப்பா, குடித்தால் மது மகிழ்ச்சி தரும், கண்டாலே காமம் இன்பம் தரும். குடித்தால் மது மகிழ்ச்சி தரும், கண்டாலே காமம் இன்பம் தரும். கள் உண்ணாமை என்று ஒரு அதிகாரத்தை வைத்து அந்த அதிகாரத்துல கள்ளு குடிக்கிறது எவ்வளவு தவறு என்று மிக விரிவாக எடுத்து சொன்ன வள்ளுவர் இந்த இன்பத்துப்பால் காமத்துப்பால்ல வரும்பொழுது சில இடங்களில் கள்ளையும் காமத்தையும் ஒப்பிடுகிறார். அது ஒரு ஒப்பீடுதானே ஒழிய நீ உடனே போய் கள்ள குடிச்சு பாரு என்று வள்ளுவர் யாருக்கும் பரிந்துரைக்கவில்லை. அந்த ஒப்பீடை ஒப்பீட்டு லெவலில் நம்ம எடுத்துக்கணும். இங்க என்ன சொல்றாரு, அடுநராங்கிறார். அதாவது அந்த காலத்துல வந்து என்னன்னா கல்லு சாராயம் இந்த மாதிரி எல்லாம் காய்ச்சி சோமபானம் சுறாபானம் எல்லாம் பூமிக்கு கீழே புதைச்சு வச்சிருவாங்க. அப்பதான் அது பதமாகும். ரொம்ப நாள் கழிச்சு எடுத்து அதை வந்து குடிப்பாங்க. பல திரைப்படங்களை பார்த்திருப்போம். எல்லாம் அந்த சொரா குடுவையில வச்சு குடிப்பாங்க. இப்ப அதே வந்து ஒயின் பாட்டில் வாங்கி பிரிட்ஜில் வச்சுட்டு இது ஓல்டு வைன், மாங்ஸ் வைன் அப்படின்லாம் சொல்லி குடிக்கிறாங்க. நான் குடிக்கிறதுல எனக்கு தெரியாது, பட் அந்த மாதிரிலாம் கேள்விப்பட்டிருக்கேன். இது வந்து ரொம்ப சுவையை தரும், மகிழ்ச்சியை தரும் அப்படின்னு எல்லாம் உறிஞ்சி ரசிச்சு குடிப்பாங்க எல்லாம். ஆனா குடிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் இது மகிழ்ச்சியை தரும். மற்றவனுக்கு சுத்தி வேடிக்கை பார்க்கிறவனுக்கு மகிழ்ச்சி தரும். எப்படி தரும்னா, அவனுக்கு குடிச்சு போட்டு உளருவானு இல்லையா, குடிச்சு போட்டு கண்டதையும் பெண்ணாத்துவாங்க இல்லையா, அதை பார்க்கும் பொழுது கொஞ்சம் மகிழ்ச்சி தரும். அதுலயும் குடிச்சிட்டு திருப்பி அடுத்த நாள் வந்து நம்மள வேற கேட்பாங்க, டாக்டர் நேற்று நான் சாயங்காலம் நான் இரவு அந்த ஃபெலோஷிப்ல ஏதோ சொன்னேனே அது என்னன்னு கேட்பாங்க. அதை தெளிவா அவங்கள்ட்ட சொல்லும் போது இன்னுமே நமக்கு மகிழ்ச்சி தெரியும். இது மட்டும்தான் மற்றவங்களுக்கு மகிழ்ச்சி. மற்றபடி அந்த குடிக்கிற இன்பம்ங்கிறது குடிக்கிறவங்களுக்கு மட்டும்தான். ஆனா காமம் அப்படி இல்ல. கண்டார் மகிழ்வார்கள் காமத்தில். ஒரு ஆண் தலைவன் தலைவியை நோக்கும் பொழுதும் தலைவி தலைவனை நோக்கும் பொழுதும் அந்த இரு பார்வையே அவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி தரும். இந்த காதலிக்கும் போது காதலியை காணாமல் காதலன் வந்து அந்த சைக்கிள் எடுத்துக்கிட்டு, டூ வீலர் எடுத்துக்கிட்டு, கார் எடுத்துக்கிட்டு நடந்து அந்த தெருவில் போயிட்டு இந்த பக்கம் அந்த பக்கம் போயிட்டு வருவாங்க. அந்த தெருவுக்குலாம் வாட்ச்மேன் கூர்காலாம் தேவையில்லை. இவனே பார்த்துப்பான், ராத்திரியும் பார்த்துப்பான், பகலும் பார்த்துப்பான். ஜன்னல் அவளுடைய தரிசனம் கிடைக்காதா அப்படிங்கிறதுக்காக. ஆனா அதே மாதிரிதான் பெண்ணும் தலைவன் மேல் காதல் வயப்பட்ட பிறகு காதலி வந்து காத்து கிடப்பா. எப்படா வெளியில போக முடியும், இப்பெல்லாம் மொபைல் வந்துச்சு, எப்படா வீடியோ கால் பண்ண முடியும்னு காத்து கிடப்பா. அப்போ வந்து எப்படா வெளியில போக முடியும், தலைவனை பார்க்கலாம் என்று காத்து கிடப்பாள். அந்த ஒருவரை ஒருவர் பார்க்கும் பொழுது அந்த மகிழ்ச்சி இருக்குது இல்லைங்களா, அது ரெண்டு பேர்த்துக்குமே கிடைக்கும். காதலியை பார்க்கும் பொழுது காதலருக்கும், காதலனை பார்க்கும்போது காதலிக்கும், இருவருக்குமே மகிழ்ச்சி கிடைக்கும். இன்னும் சொல்ல போனா அவங்க கூட சில நண்பர்களா இருப்பாங்க, அவங்களுக்கும் மகிழ்ச்சி கிடைக்கும். இந்த காதலில் அவர்கள் ஈடுபடாத பொழுதும் மகிழ்ச்சி கிடைக்கும். இத தங்க ஐயன் ரொம்ப அற்புதமா சொல்றார். உண்டார் கண் அல்லது அடுநரா காமம் போல் கண்டார் மகிழ் செய்தல் என்று. நாள் சிறக்க நற்றமை வாழ்த்துகள். மருத்துவர் ராமசெல்வரங்கம், கிருஷ்ண திரவியம், விஜயகம், சேலம், கள்ளக்குறிச்சி. நன்றி டாக்டர் செல்வர்கள். யூடியூப் சேனல் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம்.